Hey, stop! பள்ளியே கனவாக உழைத்து கொண்டிருக்கின்ற பள்ளியின் நிர்வாக குழுவினரே, ஒரு பேட்ச் பிள்ளைகளை ஏற்றிவிட்டு அடுத்த பேட்ச் பிள்ளைகளுக்காக அங்கேயே காத்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்களே, இந்த மாலை பொழுதை உங்கள் வருகையால் இனிமையாக்குகின்ற பெற்றோர்களே, எப்போதும் என் மனதை புன்னகையால் நிறைக்கின்ற அன்பு மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இந்த ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகும்போது வெளியில ஃப்ளக்ஸ் போர்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 122 பேர் எம்பிபிஎஸ், ஐஐடி, ஜேஇ இந்த மாதிரி பல உயர்ந்த கல்வி நிறுவனங்களுக்கு போயிருக்காங்க. இப்போ உள்ள நுழையும் போது இந்த போர்டை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஊர்ல 20 ஸ்கூல் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 20 ஸ்கூல்ல 19 ஸ்கூல்ல வெளியில இந்த மாதிரி தான் போர்டு வச்சிருப்பாங்க. ஒருத்தர் 2 பேரையாவது இன்னைக்கு நீட்டுக்கோ இல்லை அந்த ஜேஇ மெயின்ஸ்லையோ கிளியர் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. அந்த மாதிரியான அந்த 20 பள்ளியில் 19 பள்ளி இப்படி தான் இருக்கும். அந்த 19 ஸ்கூல்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் உள்ளே வரும்போது அந்த குழந்தைங்க அழகாக அந்த பேண்ட் எசைச்சு உள்ளே வரவேற்றதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த 1 2 3 கிளாப் பண்ணி வெல்கம் வெல்கம் வெல்கம்னு 3 தடவை அந்த குழந்தைங்க சொன்னதா இருக்கட்டும், வர வழியெல்லாம் அவ்வளோ அருமையா புன்சிரிப்போட குழந்தைகள் வரவேற்றதாக இருக்கட்டும், ஒரு தடை இல்லை, ஒரு பிசகல் இல்லை, அவ்வளவு நேர்த்தியாக சிறப்பாக. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அங்க எங்கேயுமே ஒரு டீச்சர்ஸ் கூட இல்லை. நிறைய ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருந்து வந்துட்டாங்க கொண்டு போய் கொடு, வந்துட்டாங்க கை தட்டுங்கன்னு பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாம குழந்தைங்க அவ்வளவு சிறப்பா செஞ்சாங்கன்னா, அதை விட நான் ஷாக் ஆன விஷயம் என்ன தெரியுமா, இந்த சைட்ல திரும்பி கல்கண்டு எடுத்துட்டு இருந்தேன். கண் நிமைக்கிற நேரத்துல டக்குன்னு ஒரு குழந்தை வந்து இந்த பேட்சை மாட்டி விட்டா. பேட்சை கையில தான் கொடுப்பாங்க, ஆனா அந்த பேட்சை மாட்டியும் விட்டு
நான் இன்னைக்கு இந்த மேடையில சொல்றேன், பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் அந்த 19 பள்ளிகளில் ஒன் ஆஃப் த ஸ்கூலா இருக்கிற ஒரு பள்ளியில கொண்டு வந்து சேர்க்கல. தனித்துவமாக இயங்குகின்ற அந்த ஒரே ஒரு பள்ளி ஊரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பள்ளியில் வந்து உங்கள் குழந்தைகளை சேர்த்து இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பொறுமையாக பெருமையாக சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்கள் குழந்தைகளின் உயர்வையும் வளர்ச்சியையும் நீங்கள் ஆனந்தமாக கண்டு கழிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு ஆனுவல் டேவை பார்த்ததுல நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். நான் ஒரு சின்ன எங்க அபார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு விஷயத்தோட என்னுடைய இந்த டாக் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த முறை ஆனுவல் டே நடத்தும் போது 2 ஃபோக்கஸ் லைட்டை பேரண்ட்ஸ்க்கு வச்சிருங்க. ஏன்னா கவனிக்கிறாங்களா, கீழே குனிஞ்சு மொபைல் பார்க்குறாங்களா, எதுவுமே இங்கேருந்து தெரியல. இருட்டுக்குள்ளே ஜாலியாக சினிமா தேட்டர் மாதிரி உட்காந்துருக்காங்க. அதனால 4 ஃபோக்கஸ் லைட்டு இனிமேல் ஆடியன்ஸ் சைடும் வச்சாதான் நம்மளை பார்க்குறாங்களேன்னு அவங்களும் நல்லா கவனிப்பாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அந்த பையனோட ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 56 ஹவுசஸ், 56 வீடு இருக்குது. அந்த பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இன்னொரு குழந்தையும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ அந்த பக்கத்து வீட்டில் பேசுகிறது ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு அப்படியே கேட்குது. அந்த பையனை ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே அவங்க அப்பா திட்டுறாரு. அந்த பையன் இருக்கான்ல, நம்ம பக்கத்து பிளாக்ல தான் இருக்கான். அந்த பையன் இதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். நீ படிக்கிற அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். அதே எக்ஸாம் தான் எழுதுனீங்க, ஒரே டீச்சர் தான் பாடம் எடுக்கிறாங்க. ஆனால் அவன் 500க்கு 470 மார்க் வாங்கியிருக்கான். நீ வெறும் 360 தான் வாங்கியிருக்க, ஏன்டான்னு திட்டுறாரு. அந்த குழந்தை நியாயப்படி அழுகணும். அதாவது நம்மெல்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது அம்மா பார்த்துட்டுனா அழுவோம், அதை தவிர வேற என்ன பண்ண முடியும். ஆனால் இந்த குழந்தை அதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அற்புதமாக ஒரு பதில் சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, அழுதுகிட்டே பதில் பேசுகிறான். அந்த குழந்தை சொல்கிறான், ஆமாப்பா, நானும் அவனும், அந்த பையன் பேர் ரோஹித், நானும் ரோஹித்தும் ஒரே ஸ்கூலில் தான்ப்பா படிக்கிறோம், ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம், ஒரே டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரே எக்ஸாமை தான் எழுதுறோம், ஆனால் அம்மா அப்பா வேற வேற இல்லைன்னு சொன்னான். அப்போ ஒரு குழந்தை சாதிக்குதா இல்லையா அப்படிங்கிறது அந்த பள்ளியை வைத்து, கிளாஸ் எடுக்கிற ஆசிரியரை வைத்து எந்த அளவு தீர்மானிக்கப்படுகிறதுன்னு பெற்றோர்கள் நம்புகிறோமோ அது உண்மை இல்லை. 100ல் 30%, 40% தான் ஸ்கூலோ சுற்றுச்சூழலோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். மீதம் இருக்கின்ற 60% எப்பேற்பட்ட குடும்ப சூழ்நிலையை நம்ம பிள்ளைங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம அம்மா அப்பாலாம் சின்ன வயசா இருக்கும் போது, இல்லை நம்ம சின்ன வயசா இருக்கும் போது கூட வீட்டில் ஒரு 3 பிள்ளையாவது இருந்தது. அம்மா அப்பாவுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு பிள்ளை சூப்பரா டான்ஸ் ஆடும், இவன் பெரிய டான்சர் ஆயிடுவான். ஒரு பிள்ளை நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவான், இவன் நிச்சயமா நல்ல வேலைக்கு போய் நல்லா பொழைச்சுப்பான். ஒரு பிள்ளை செம்மையா கிரிக்கெட் விளையாடுவான், இவன் கோலி மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆவான்னு ஒவ்வொரு பிள்ளை மீதும் ஒரு நம்பிக்கை பெற்றோர்களுக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான். அப்ப அந்த 3 பிள்ளை மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 பிள்ளை மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையையும் ஒரே பிள்ளை மேல நம்ம வைக்கிறோம். அந்த ஒரே பிள்ளையே சூப்பரா டான்ஸ் ஆடணும், அவனே நல்லா கிரிக்கெட் விளையாடணும், அவனே சூப்பரா இங்கிலீஷ் பேசணும், அவனே நல்லா படிக்கணும், எல்லாமே ஒரே பிள்ளையே செய்யணும்னு அந்த பிள்ளை மேல 7 பிள்ளை மேல வைக்க வேண்டிய ப்ரெஷரையும் எக்ஸ்பெக்டேஷனையும் ஒரே பிள்ளை மேல கொண்டு போய் வைக்கிறது தான் மிக வலி தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு பிள்ளைங்க ஏன் அந்த ப்ரெஷர்ல இருக்காங்கன்னா, பிரச்சனை நம்ம மேல தான். அதனால இன்னைக்கு சில பெற்றோர்களுக்கு இதை நான் மேடையில சொல்லலாமான்னு தெரியல, சில பெற்றோர்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, உங்களுக்கு வயசு இருந்ததுன்னா தயவு செய்து 2வது குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அது சமூக நலனுக்காக, உங்களுடைய நலனுக்காக அப்படின்லாம் நான் சொல்ல வரல. உங்களுடைய மூத்த குழந்தை சந்தோஷமா ஆரோக்கியமா எந்தவித பிரஷரும் இல்லாம நல்லா வளரணும்னா நிச்சயமா வீட்டுல இன்னொரு குழந்தை இருக்கணும். அப்பதான் அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த குழந்தைய நம்ம வெளியில விடுவோம், பிரஷர்ல இருந்து வெளியில அனுப்புவோம். அந்த குழந்தை தானா தனக்கு வேங்கிறத பார்த்து செய்யும். இப்ப ஒரு தாத்தாவும் ஒரு இளைஞனும் 2 பேரும் செடி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாத்தா ஒரு 60 வயசு இருக்கும், ஒரு செடி வளர்க்குறாரு. ஒரு இளைஞன் ஐடி எம்ப்ளாயி
30 வயசு இருக்கும், அவரும் ஒரு செடி வளர்க்குறாரு. இந்த ஐடி எம்ப்ளாயி இருக்கான்ல, அந்த செடிக்கு அவன் 3 வேளையும் தண்ணி ஊத்துறான். நல்லா உரமெல்லாம் பார்த்து பார்த்து போடுறான். அந்த கட் பண்றதெல்லாம் வச்சு அழுகின இலையெல்லாம் கட் பண்ணி அந்த செடியை அவ்வளவு அழகா பத்திரமா பராமரிச்சுட்டே இருக்கான். இந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, 60 வயசுல, அவர் பெருசா அதை திரும்பியே பார்க்கல. இந்த செடிக்கு 2 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணியே ஊத்துவார். இந்த செடி கொஞ்சம் பட்டும் படாமையுமா கொஞ்சம் வாடி போய் தான் இருந்தது. 2 பேர் வீட்லயும் இருக்கிறது ஒரே செடி தான். ஆனா அந்த ஐடி இளைஞனுடைய செடி ரொம்ப புசு புசுன்னு அழகா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் புயல் வந்தது. புயல் வந்தப்ப நியாயப்படி யாருடைய செடி கீழே சாயணும்? அந்த தாத்தாவோட செடி தானே கீழே சாயணும். ஏன்னா அவர் 2 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணியே ஊத்துவார். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த தாத்தாவோட செடி அப்படியே இருக்கு. அந்த ஐடி இளைஞன் இருக்கான் பாத்தீங்களா, 30 வயசு பையன், அவனுடைய செடி வேரோட புடுங்கி கீழே விழுந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தாத்தா 2 நாளைக்கு ஒருக்க தானே தண்ணி ஊத்துனாரு. அதனால அந்த செடியுடைய வேர்கள் எங்க தண்ணி இருக்குன்னு பார்த்து ஆழமா வேரூன்றி மண்ணுக்குள்ள போயிருச்சு. அதனால புயலோ எது வந்தாலும் அந்த செடி அசையவே இல்லை. இந்த ஐடி இளைஞனுடைய செடி ஆழமா வேறு உள்ளேயே விடல. ஏன்னா அவன் எல்லாத்தையுமே வெளியில இருந்து எல்லாமே பார்த்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால அதுக்கு வேறு ஊன்றக்கூடிய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியே அந்த செடிக்கு இல்லை. இப்போ ஐடி எம்ப்ளாயியோட செடி வேரோட சாஞ்சிருச்சு, தாத்தாவோட செடி அப்படியே இருக்கு. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பது அந்த ஐடி எம்ப்ளாயி செடியை வளர்க்குற மாதிரி தான். பார்த்து 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 சாப்பாடு கொடுத்து, பார்த்து பார்த்து 4 கிளாஸ்ல விட்டு, எல்லாமே என் குழந்தை மனசு நொந்துடக்கூடாது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் தாத்தா செடியை வளர்த்த மாதிரி தான் நம்மளை வளர்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, மத்தியானம் வச்ச சாம்பார் மீதம் இருந்தா ராத்திரிக்கும் அதே சாம்பார் தான். ஆனா இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் அதை செய்வோமா? சாம்பாரா, என் பிள்ளை சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு அவனுக்கு மட்டும் கொஞ்சமா தேங்காய் சட்னி அரைப்போம். அப்ப பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்றே தெரிய விடாமல் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னலா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம என்னைக்கு எக்ஸ்டர்னலா ஃபீட் பண்றதை நிப்பாட்டுறோமோ, அந்த குழந்தை தானாகவே எழுந்து நிற்பதற்கு, இந்த சமூகத்தில் மிக தைரியமாக வேரூன்றி நிற்பதற்கு கற்றுக்கொள்வான்ங்கிறது தான் உண்மை. அப்ப பெற்றோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைக்கு பார்த்து 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 செய்யாதீங்க. ஆனா பெற்றோர்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவா தெரியுமா இருக்கும்? ஏன்னா எனக்கும் ஒரு குழந்தை இருக்கான், அவனுக்கு 7 வயசு ஆகுது. இன்னைக்கு பெற்றோர்களுடைய கம்ப்ளைண்ட்லாம் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. நம்மெல்லாம் வெளியில போய் சுதந்திரமா விளையாட முடிஞ்சது. இந்த டிஜிட்டல் இல்லை, முக்கியமா மொபைல் ஃபோன் இல்லை, யூடியூப் இல்லை, நம்மெல்லாம் சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. அந்த மாற்றம்னால தான் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. நாங்க பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன தெரியுமா மாறி இருக்கு? பிள்ளைங்க இன்னைக்கு மாறினதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஃபோனோ சுற்றுச்சூழலோ இந்த ஆரோக்கியமோ இதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான் மாறி இருக்கு. குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தி இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு விஷயம்தான். மாறின அந்த ஒரு விஷயம்தான். என்ன விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாட்டியோ தாத்தாவோ எங்க அம்மாவோ அப்பாவோ ஒரே ஒரு கதையாவது எனக்கு சொல்லுவாங்க. கதை கேட்காமல் நான் தூங்கின நாளே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு சொல்லுங்க, இங்க இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் குழந்தைக்கு கதை சொல்லியிருக்கீங்க? கை தூக்கலாம். இங்க இருந்து கிளார் அடிக்குது, ஒரு 5-6 பேர் தான் கை தூக்குறீங்க. இப்ப எங்க தெரியுமா பிரச்சனை வருது? குழந்தைகளுக்கு கதை சொல்ல மறுத்ததால் தான் இவ்வளவு பிரச்சனையும். ஏன்னா குழந்தை என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணா இன்னைக்கு இருக்கிற பிள்ளை பூமர் அங்கிள் மாதிரி பேசாதன்றுவான், பூமர் ஆண்டி மாதிரி பேசாதன்றுவாங்க. கொஞ்சம் வளர்ந்தா மொக்க போடாதன்பாங்க. ஆனா இதே இது நீங்க ஒரு கதை சொல்லி பாருங்களேன். கதை என்பது இந்த மொபைல் போன் டிஜிட்டல் அடிக்ஷனை விட மிகப்பெரிய போதை. ஒவ்வொரு நாளும் நீங்க குழந்தைக்கு சாப்பிடும் போது கதை சொல்லி பாருங்க, தூங்கும் போது கதை சொல்லி பாருங்க. எல்லா பிரச்சனைக்குமான ஒரே சொல்யூஷன். சரியா சாப்பிட மாட்டானா கதை சொல்லிக்கிட்டே சாப்பாடு ஊட்டி பாருங்க. தூங்க வரமாட்டானா
கதை சொல்றேன் தூங்க வாப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. ஒரு 20 நாள் செஞ்சு பாருங்க. 21வது நாள் அந்த பையனே வந்து கேட்பான், அம்மா கதை சொல்லுங்கம்மா, அம்மா தூங்க போலாம், வாங்க வாங்க கதை சொல்லுங்கன்னு அவனே ஆசையா தூங்குறதுக்கு வருவான், ஆசையா சாப்பிட வருவான். ஏன்னா எங்க பாட்டிலாம் எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது கதை அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாங்க. பிளேட்ல ஒரு இட்லி மிச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இட்லியை சாப்பிட்டு முடி, கதையோட கிளைமேக்ஸை சொல்றேன்னு சஸ்பென்ஸா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பிஸியா தான் இருக்காங்க. ஆனா அந்த பிஸியா இருக்கிற அந்த சூழல்ல கூட ஒரு வேளை சாப்பாட்டாது அம்மா அப்பா பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த டிவி பார்த்துட்டே யூடியூப் பார்த்துட்டே சாப்பிடாம பிள்ளைங்களோட சேர்ந்து கதை சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு பாருங்க, எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு நமக்கு கிடைக்கும். இப்ப அதுக்கு உதாரணம் ஒண்ணுதான். ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னா அது என்ன காரணம்? இப்ப காந்தி சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார், உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார் ஒரே வரியில நமக்கு சொல்லியிருந்தா நம்ம அதை நிச்சயமா மறந்துருப்போம். ஆனா அதே விஷயத்த காந்தி இருக்கார்ல, அவர் நடந்தே வந்தாராம். 10,000 பேர் அவர் பின்னாடியே வந்தாங்களாம். விறுவிறுக்க நடந்து போய் ஒரு பிடி உப்பு எடுத்தாராம். இப்படி ஒரு விஷயத்த கதையா சொல்லும் போது நம்ம மனசுல அது ஆழமா பதியுது. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுமே குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை இந்த சமூக மாற்றத்தினால நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். பேட் டச் குட் டச் இதை எல்லா பெற்றோர்களுமே குழந்தைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த எங்க அம்மா அப்பா எனக்கு எப்படி சரிமா சொல்லி கொடுத்தாங்க? பாலகுமாரனுடைய ஒரு கதை, கரையோர முதலைகள் அந்த கதை பேரு. அந்த கரையோர முதலைகள் கதையில 10 வயசு குழந்தை, அந்த குழந்தை பேரு ஸ்வப்னா. அந்த குழந்தை என்ன பண்ணுவா, டெய்லி சந்தோஷமா வெளியில விளையாடிட்டு இருக்கும் போது வெளியில ஒரு போட்டோகிராஃபர் கடை வச்சிருப்பார். அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்க போகும்போது வெளியில அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஸ்வப்னாவை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த குழந்தைக்கு வீட்டுல பேச ஆள் இல்லை, அதனால அந்த போட்டோகிராஃபர் பேசுறத ஆசையா அந்த குழந்தை கேட்கும். ரொம்ப இன்னசென்ஸான வயசு தானே, அதனால அந்த குழந்தை அப்படியே நம்பும். சாக்லேட் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. அந்த குழந்தை அந்த போட்டோகிராஃபரோட அவ்வளோ ஆசையா பழகி வந்தா. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு நடக்க கூடாத ஒரு விஷயம் அந்த போட்டோகிராஃபர்னால நடந்தது. ஆனா இந்த குழந்தை அதை யார்கிட்டயுமே சொல்லல. தினம் அழுவா, தினம் கஷ்டப்படுவா, ஓரமாவே உட்கார்ந்துருப்பா, யார்கிட்டையும் பேச மாட்டா, பழக மாட்டா. அப்படியே அந்த குழந்தையோடைய அந்த சைல்ட்ஹுட் ஃபுல்லா இப்படியே கடந்து போச்சு. அந்த குழந்தை வளர்ந்து கல்யாணம் பண்ணி இந்த விஷயத்தை அவருடைய கணவர்கிட்ட சொல்ற, அதெல்லாம் கதையோடைய மீதம் இருக்கிற ஒரு விஷயம். கதையோட கிளைமேக்ஸ் நம்ம இங்க எடுத்துக்க வேண்டாம். இந்த கதையை எங்க அம்மா நான் 12 வயசா இருக்கும் போது எனக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல எங்க அம்மா அந்த விஷயத்தை நிப்பாட்டி, அவ ஏண்டா அந்த ஸ்வப்னா அழுதுகிட்டே இருந்தா, அந்த ஸ்வப்னா என்ன பண்ணிருக்கலான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, அம்மா கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே அவளுக்கு வந்திருக்காதுல்லன்னு கேட்டேன். அவ்வளவுதான். இந்த குட் டச் பேட் டச் எது நடந்தாலும் நீ அம்மா கிட்ட சொல்லிடணும்னு நீங்க அட்வைஸ் பண்ணா அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா எந்த விஷயத்தை நீங்க பிள்ளைக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஒரு கதை மூலமாக பிள்ளைக்கு சொன்னா நிச்சயமா அந்த பிள்ளையோட மனசுல அது ஆழமா பதியும். ஏன்னா அது ஒரு இன்ட்ராக்ஷன் தான். எந்த இடத்துல அந்த கதையோட கிளைமேக்ஸ் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த கதையை சொல்லிக்கிட்டே போய் இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கலாம், ஏன்டா அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்தான்னு அந்த குழந்தைகிட்ட அந்த விஷயத்தை நிப்பாட்டி பாருங்களேன். அப்ப அந்த குழந்தை யோசிச்சு அம்மா கிட்ட சொல்லியிருக்கலான்னு சொன்னா நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு நடந்தா அந்த குழந்தை வந்து தைரியமா உங்ககிட்ட சொல்லுவா. ஏன்னா நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸே ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறோம். பக்கத்து வீட்டு அங்கிள் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னோடனே ஐயோ வீட்டுக்கு வந்து அப்புறம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஆனா அதெல்லாம் இல்லாம ரொம்ப நிதானமா அப்படியாடா அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸை கொடுத்தீங்கனாலே என்ன நடந்தாலும் அந்த குழந்தை நிச்சயமா வீட்டுல வந்து சொல்லுவா. ஏன்னா அந்த ஒழுக்கம் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லணும், எதையுமே அம்மா கிட்ட மறைக்க கூடாது, இப்படிலாம் ஒவ்வொரு நாளும் நீங்க அட்வைஸ் பண்ணா நிச்சயமா சொல்றேன் அந்த குழந்தை கேட்காது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். குழந்தை தயிர் சாதத்தை ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குறீங்க, மிச்சம் எடுத்துட்டு வந்துட்டா. எடுத்துட்டு வந்தோடனே ஏன் மிச்சம் வச்ச அப்படின்னு குழந்தைய திட்டினா அந்த குழந்தை கேட்காது. இனிமேல் மிச்சம் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் கேட்காது.
4 தடவை திட்டி அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது நாள் அந்த குழந்தை சாதத்தை மிச்சம் வச்சா நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. வர வழியிலே அதை வெளியில கொட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப குழந்தைக்கு அந்த விஷயத்தை நம்ம கிட்ட எப்படி மறைக்கணும்னு தான் கத்துக்குவாங்களே தவிர சாதத்தை முழுசா சாப்பிட்டு வரணும்னு அவங்க கத்துக்கவே மாட்டாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு எது சரி எது தப்புங்கிறத வெறும் அட்வைஸாவே இல்லாம இப்படி செய்யாத, செய்யணும், செய்யக்கூடாது, எங்க அப்பாலாம் சின்ன வயசுல எங்கெல்லாம் எப்படி திட்டுவாரு தெரியுமா, அடிப்பாரு தெரியுமான்னு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் மழை பொழியறத விட்டுட்டு, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காத வார்த்தை, இந்த விஜயகாந்துக்கெல்லாம் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காத வார்த்தை நான்லாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சு ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்லுவோம். நான்லாம் செருப்பு இல்லாம நடந்து போவேன், மஞ்சப்பைய தூக்கிட்டு தான் போவேன். அந்த சூழ்நிலை வேற, இந்த சூழ்நிலை வேற. அதையும் இதையும் இன்னைக்கு கம்பேரே பண்ணாதீங்க. இன்னைக்கு குழந்தை சாதிக்குதுன்னா அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அன்னைக்கு நமக்கு இவ்வளோ ப்ரெஷர் இல்லை, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு இல்லை, யூடியூப் இல்லை, டிஜிட்டல் மீடியா இல்லை, எதுவுமே இல்லை, படிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. அப்படி ஒரே ஒரு வேலை இருந்த காலகட்டத்தில் கூட நம்ம சரியா படிக்கல, 100க்கு 50 மார்க் தான் வாங்கினோம். நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை குழந்தை பார்த்தா நம்ம சொன்னா மதிக்கவே மாட்டான். அந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம். அப்ப இன்னைக்கு அந்த குழந்தை இவ்வளவு ஒரு ப்ரெஷருக்கு நடுவில், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் 100க்கு 60 மார்க் வாங்கினா கூட அவனை தட்டி தான் கொடுக்கணுமே தவிர திட்டக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப டக்குன்னு மனசுல அதை ஏத்துக்கிட்டு சில தவறான முடிவுகளை கூட இன்னைக்கு குழந்தை எடுக்கிறாங்க. இப்ப மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடக்கும். இந்த கதையை எங்க அப்பத்தா எனக்கு சொன்னாங்க, மகாபாரத கதைய. அது ஒரு மகாபாரத கதையா தான் நான் கேட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த கதையை எங்க அப்பத்தா ஏன் எனக்கு சொன்னாங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி கௌரவர்கள் பக்கம் அந்த திருதராஷ்டிரன் காந்தாரி 2 பேர் இருப்பாங்க. காந்தாரி வந்து கண்ணை கட்டியே இருப்பாங்க. ஏன்னா திருதராஷ்டிரன் கணவர் வந்து கண் பார்வை அற்றவர், அதனால அவங்க கண்ணை கட்டியே இருப்பாங்க. கணவர் மேல் கொண்ட அதீத காதலால் இவங்களும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டியே இருப்பாங்க. இந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி காந்தாரி திருதராஷ்டிரன் இவங்களோட பையன் தான் துரியோதனன். துரியோதனனை அவங்க அம்மா கூப்பிட்டு விடுவாங்க. அதாவது காந்தாரி துரியோதனனை கூப்பிட்டு விடுறாங்க. துரியோதனனை கூப்பிட்டு விடும் போது காந்தாரி என்ன சொல்றாங்கன்னா, உடம்புல கொஞ்சம் கூட துணி இல்லாம என் முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டோன்னே துரியோதனன் சரி அம்மா சொல்றது அப்படியே கேட்டுருவோம் அப்படின்னு துணியே இல்லாம துரியோதனன் வேகமா அம்மாவை பார்க்க ஓடிட்டு இருக்காங்க. காந்தாரி ஏன் அப்படி வர சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அத்தனை நாள் கண்ணை மூடியே வச்சிருந்ததுனால கண்ணில் அவ்வளவு சக்தி பவர் இருந்தது. ஸோ அந்த துரியோதனனை மேலிருந்து கீழே உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே பார்த்தா அந்த ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் துரியோதனனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்ப தன்னுடைய மகன் துரியோதனனை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக துரியோதனனை துணியே இல்லாம வான்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு துரியோதனன் அப்படி ஓடிட்டு இருந்தாரு. இத கிருஷ்ணர் பார்த்தாரு. கிருஷ்ணருக்கு என்ன, பாண்டவர்கள் தான் ஜெயிக்கணும், ஏன்னா அந்த பக்கம் தான் தர்மம் இருக்கு, அப்ப இவங்க தான் ஜெயிக்கணும். ஆனா துரியோதனனுக்கு இந்த பவரை காந்தாரி கொடுத்துட்டா துரியோதனனால நிச்சயமா தோக்க முடியாது, துரியோதனன் ஜெயிச்சிருவான். அதனால ஓடி போயிட்டு இருந்த துரியோதனனை கிருஷ்ணர் கூப்பிட்டு எங்க ஓடுற அப்படின்னு கேட்டார். என் உடம்புல துணியே இல்லாம எங்க அம்மா வர சொன்னாங்க, அதனால ஓடிட்டு இருக்கேன். உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, சரி அம்மா சொல்றாங்க அதுக்காக இவ்வளோ பெரிய பையனாயிட்ட, மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு அம்மா முன்னாடி போய் நில்லு அப்படின்னு சொன்னோடனே துரியோதனன் கொஞ்சம் யோசிச்சார். ஆமா கிருஷ்ணர் சொல்றதும் சரிதானே, இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டோம், இப்ப போய் அப்படியே போய் நிக்கலாமான்னு அந்த தொடை பகுதியை அந்த இடத்த மட்டும் ஒரு துணியால மறைச்சுக்கிட்டு அவங்க அம்மா முன்னாடி போய் நின்னார். இப்ப காந்தாரி வந்து வந்துட்டியா துரியோதனா? வந்துட்டேம்மா அப்படின்னோடனே காந்தாரி மெதுவா அந்த கட்டை அவிழ்க்கிறாங்க. அவிழ்த்து துரியோதனனை உச்சந்தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே பாக்குறாங்க. பார்க்கும்போது இந்த தொடை பகுதி மட்டும் ஒரு துணியால் மறைக்கப்பட்டிருக்கு. காந்தாரி சொல்றாங்க, தப்பு பண்ணிட்டியே துரியோதனா, உன்னை துணியே இல்லாம தானே நான் வர சொன்னேன் அப்படின்னு. துரியோதனன் அதனால என்னம்மா, சின்ன பகுதி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. இது மகாபாரதத்துல நடக்கிற ஒரு கதை.
இப்ப மகாபாரத போர் அந்த கிளைமேக்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த 2 இடத்தையும் நம்ம முடிச்சு போட்டு பார்க்கணும். மகாபாரத போர் அந்த கிளைமேக்ஸ்ல பீமன் பாண்டவர்கள் பக்கத்துல இருந்து பீமன் முதல்ல ஒரு அம்பு விடுவார், தோளுக்கு விடுவார். அதாவது துரியோதனனோட தோள் மேல அந்த அம்பு படும், துரியோதனனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அடுத்து அந்த அம்பை துரியோதனனுடைய தொடைப்பகுதியில பீமன் விடுவாரு. அங்க அந்த அம்பு துரியோதனனுடைய தொடைப்பகுதியில பட்டுதான் துரியோதனன் இறந்து போவார். இப்ப இந்த விஷயத்தையும் இங்க துரியோதனன் தொடைப்பகுதியில அம்பு பட்டுதான் இறந்து போனார் 2 விஷயத்தையும் நம்ம முடிச்சு போட்டு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் புரியும். துரியோதனன் அந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் அம்மாவிடம் இருந்து மறைத்தார், அதனால் துரியோதனன் இறந்து விட்டார். இப்ப இந்த கதையை எங்க அப்பத்தா எனக்கு சொன்னாங்க. இந்த மகாபாரத கதையை நான் வெறும் கதையா தான் அன்னைக்கு கேட்டேன். ஆனா எனக்கே அறியாம எனக்கே தெரியாம ஒரு விஷயம் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சுது. அம்மா கிட்ட இருந்து எந்த விஷயத்தை நம்ம மறைக்கிறோமோ அந்த விஷயத்தினாலதான் நமக்கு அழிவு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அம்மா கிட்ட எதையுமே மறைக்காதப்பா, ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட அப்படியே வந்து சொல்லிடணும்னு பிள்ளை கிட்ட சொன்னா அவன் இன்னைக்கு கேட்பான். இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஃபோன் பார்க்க கூடாதுன்னுவாங்க. ஆனா அந்த ஃபோன்ல இன்காக்னிட்டோ டேப்னு ஒன்று இருக்கு, அதுல பார்த்தா ஹிஸ்டரி கூட அம்மா அப்பாவால கண்டுபிடிக்க முடியாதுன்னு என்னென்ன மாற்று வழி இருக்கோ அதை செஞ்சுட்டே தான் இருப்பான். ஏன்னா அந்த குழந்தைக்கு தவறு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம எப்படினாலும் தடுக்க முடியாது. அப்ப தப்பு பண்ணாத, ஃபோன் பார்க்காத, ஃபோன்ல இதெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்றதை விட நீ ஒரு தப்பை பண்ணிட்டு அதை அம்மா கிட்ட இருந்து மறைச்சினா நிச்சயமா அதனாலதான் உனக்கு அழிவுங்கிறத ஒரு கதை மூலமாக, ஏன்னா இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பேரண்ட்ஸ் தான் இருக்கீங்க. உண்மையா சொல்றேன், இதுதான் சரியான பருவம் உங்கள் குழந்தைக்கு. ஏன்னா அது டீனேஜ் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்க அப்ப போய் சொல்லி எதையும் மாற்ற முடியாது. ஆனா இப்ப டீனேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த குழந்தை நம்ம என்ன செய்யணுங்கிறத கத்துக்குப்பான். இப்ப கதை அப்படின்னா எனக்கு மகாபாரதம் ராமாயணம்லாம் எனக்கு பெருசா தெரியாதே, சிலப்பதிகாரம் தெரியாது, மணிமேகலை தெரியாது, நான் எப்படி கதை சொல்ல முடியும்? இவ்வளோ ஆழமான கதை, புராண கதை, வரலாற்று கதையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுத்தியே உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுடைய சித்தப்பாவோ அத்தையோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. ஏதோ ஒரு தருணத்துல அவங்க தப்பு பண்ணாம அறத்தின் வழி நின்றுப்பாங்க. இன்னைக்கு அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் அந்த அற வழியில் அவங்க சென்றதாதான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்களுடைய கதையை, அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு கதை மாதிரி சொன்னாலே போதும். சித்தப்பா அப்படின்னு சொல்லாம ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு சொல்லி இந்த கதையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா அந்த குழந்தை கதையை ஆரம்பிக்கும். அந்த கதையை கேட்க 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 நமக்கு சொல்றதுக்கு சுவாரஸ்யமா இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தைக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதெல்லாம் தர ஒரு போதையை விட இந்த கதைகள் ரொம்ப பெரிய போதையை கொடுக்கும். நீங்க அப்படியே கதையை சொல்லிக்கிட்டே இருங்களேன், அந்த குழந்தை முகத்துல அவ்வளோ பெரிய ஒரு நெகிழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம சித்தப்பா அத்தை இந்த மாதிரியா சுற்றி இருக்கிறவங்களோட கதை. இப்ப சமீபத்துல நடந்த ஏதாவது ஒருத்தருடைய வெற்றிக்கான கதை. இப்ப சென்ற வருஷம் டாக்டர் பிரேமா தன்ராஜ் தான் இந்திய அரசாங்கத்துடைய பரிசை வென்றார்கள், பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க. இப்ப அவங்களுடைய கதைய பிரேமா தன்ராஜ்னு சொல்லாம அவங்களுடைய கதைய ஒரு அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கதைய அன்னன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர்ல பாக்குற கதை, நியூஸ்ல கேட்கிற கதை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய கதை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம குழந்தை எப்படி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வளரும். இப்ப உதாரணத்துக்கு அந்த டாக்டர் பிரேமா தன்ராஜ் சொன்னேன்ல, இப்ப ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட அதுக்கு ரொம்ப தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு நாளும் பொழுதும் நியூஸ் பேப்பர்ல செய்திகள் வருது. இப்ப அந்த டாக்டர் பிரேமா தன்ராஜுடைய கதையை நீங்க சொல்லுங்களேன். அந்த அம்மாவுக்கு 8 வயசா இருக்கும் போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதுனால அந்த அம்மாவுக்கு 28 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. 28 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவங்களுடைய முகம் கொஞ்சம் சிதைஞ்சு போய் தான் இருந்தது. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரோட்ல தான் யாராவது பிள்ளைங்க பார்த்தா ஐயோ அம்மா பேய் பேய்னு அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்களாம். அந்த மாதிரி பார்க்கவே கொடுமையா கொடூரமா இருக்கும் முகம். ஆனா அந்த டாக்டர் பிரேமா தன்ராஜ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு
எந்த ஹாஸ்பிட்டல்ல 28 பிளாஸ்டிக் சர்ஜரி நடந்ததோ இன்றைக்கு அவர்கள் அதே மருத்துவமனையில் ஒரு லீடிங் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் தன்னம்பிக்கை. உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உருவமே போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் யார் என்ன பண்ணாலும் உன்னால முடியும்னு நீ நினைச்சினா உன்னால முடியும் அப்படின்னு வெறும் வார்த்தைகளால் அட்வைஸ் பண்ணாம இந்த டாக்டர் பிரேமா தன்ராஜுக்கு ஏன் தெரியுமா அவார்டு கொடுத்தாங்க, பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்களாம், ஏன் தெரியுமாப்பா அப்படின்னு இந்த மாதிரி அவர்களுடைய கதையை, அவர்களுடைய வாழ்க்கை பாடத்தை ஒரு கதையா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தனியா மோட்டிவேஷனல் கிளாஸோ ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் என்னன்னா நீங்க சொல்ல வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்குமான ஒரே வித்தியாசம், நாம் எல்லாம் கதை கேட்டுதான் வளர்ந்தோம். தாத்தா பாட்டி கதை சொன்னாங்க, அம்மா அப்பா கதை சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதிய கதைகளை கேட்டு வளர்ந்தோம். சின்ன சின்ன கதை, சும்மா ஒரு புலியும் ஒரு எலியும் இருந்துதான். அந்த புலி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்குமா, எலி சாமியே கும்பிடாதான். அப்போ திடீர்னு ஒரு நாள் பாம்பு வந்துதான். அந்த பாம்பு புலியை கடிக்கவே இல்லையா, எலியை கடிச்சிருச்சான். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த புலி சாமி கும்பிட்டுச்சான். அவ்வளவுதான். நீங்களா கதையை கற்பனை பண்ணி கூட சொல்லலாம். அப்ப சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டாதான் நல்லது அப்படின்னு வார்த்தையா சொல்றதை விட ஒரு கதை, கற்பனை கதையை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியும் வளரும். கதைகள் தெரியலனா இதுக்காக நம்ம புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி புத்தகம் வாசிக்கிறோம்? கதை சொல்றது கூட 4-5 பெற்றோர்கள் கை தூக்குனாங்க. தினம் ஒரு 2 பக்கம் அங்க 2 பெற்றோர்களால் கை தூக்குறாங்க. உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் கைத்தட்டலையும் நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு குழந்தை ஃபோன் பார்க்குறான், எப்போ பார்த்தாலும் ஃபோன்லயே இருக்கான்னு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம யூடியூப் பார்த்தா அவனும் அதை தான் பார்ப்பான். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 2 பக்கம் வாசிச்சுட்டு பெட்டுக்கு போகும்போதே ஒரு புத்தகத்தோட போய் 2 பக்கம் வாசிச்சு பாருங்க. நீங்க சொல்லவே வேண்டாம், குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அவன் ஒரு புக்கை எடுத்துட்டு உட்காருவான். ஏன்னா குழந்தை எப்பவுமே கெட்ட வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். அந்த குழந்தை எப்படி வளரணும், எப்படி ஒழுக்கத்தோட இருக்கணும்னு நாம வாழ்ந்து காட்டுவோம். எப்படி வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அது எல்லாவற்றையும் எப்படி நமக்கு கதையாக நம்முடைய பெற்றோர்கள் சொன்னார்களோ, நம்ம பெற்றோர்கள் நமக்கு அட்வைஸே பண்ணது கிடையாது, எப்பவுமே கதையா தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், அப்பார்ட்மெண்ட்ல நடக்கிறது, வரலாற்று செய்திகள், புறநானூறு, இந்த மாதிரி அகநானூறு, எது தெரியுதோ எல்லாத்தையும் ஒரு கதையாக குழந்தைகளிடம் சொல்லி பழகுங்கள். அற வழியில் எப்படி செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும், எப்படி தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று அந்த குழந்தை மிக நிச்சயமாக கதைகளின் மூலமாக கற்றுக்கொள்வான். அடுத்த தலைமுறை ஒரு சிறந்த தலைமுறையாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களே இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம். தினம் ஒரு கதை, தூங்குறதுக்கு முன்னாடியோ சாப்பிடும் போதோ ஒரே ஒரு 5 நிமிட 10 நிமிட கதை சொல்லுவோம். மிக நிச்சயமாக மிக சிறந்த ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மெல்லிய குரலில் மெல்லிசையாய், மேன்மை பொங்கும் விரைவீச்சாய், சிந்திய மொழிகளில் சிந்தனை ஊற்றாய், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சென்று தரணியை உயர்த்தும் உங்களின் பேச்சு எங்கள் செவிகளுக்கு உரமாய் அமைந்தது. சிறப்பான சிந்தனை கருத்துக்களை செம்மையாய் எடுத்துரைத்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. Now it's time to honor our chief guest. Honoring someone goes beyond mere words. It reflected in the gesture we make to show our appreciation. Today, I request our chairman, Mr. T. Venkatesan, along with the dignitaries, to kindly come forward and honor our remarkable chief guest, Ms. Kabila Vishalakshi. As a token of our heartfelt respect and gratitude, let us give a big round of applause and make this moment truly memorable.
our chief guest, Ms. Kabila Vasalachi. Your gesture not only shows our respect towards her, but also our love and pride for Tamil language and its rich heritage.